செயின்சாமன் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் டெவில் ஹண்டர்ஸ், ஃபீண்ட் இந்த 3 விஷயங்கள் தான் இருக்குது. டெவில்ஸ் வந்து மக்களுடைய அந்த பயத்தினால உருவாகிறது. இப்போ எந்த அளவுக்கு அவங்க பயப்படுறாங்களோ அந்த டெவில் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். இப்போ கன்னை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க, அதனால கன் டெவில்ங்கிறது பயங்கரமானது. அதே இந்த தக்காளி பார்த்து கூட சில பேருக்கு பயம் இருக்கும், அதனால டொமேட்டோ டெவில்லாம் உருவாகும். அது கொஞ்சம் வீக்கானது, அது ஒரு கதையை ஈஸியா முடிச்சு விட்டுறலாம். இப்படி டெவில் வந்து மக்களுடைய பயத்தினால உருவாகிறது. அந்த டெவில வேட்டையாடுறவங்க தான் டெவில் ஹண்டர்ஸ். இந்த டெவில் ஹண்டர்ஸ் நார்மலா அவங்களோட போய் சண்டை போறது மட்டும் இல்லாம இவங்க சில டெவில்ஸோட கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க. இப்போ அந்த டெவில்ஸ் இவங்களுக்காக ஹெல்ப் பண்ணும், அதுக்கு இவங்க சைட்ல இருந்து ஏதாவது ஒரு விஷயத்த கொடுக்கணும். அப்படி ஹிமினோ அவளும் ஒரு டெவில் ஹண்டர், அவருடைய கண்ணையே கொடுத்து கூஸ் டெவில் கூட கான்ட்ராக்ட் போட்டிருப்பா. கூஸ் டெவிலுடைய ரைட் ஹேண்டை இவளால யூஸ் பண்ண முடியும். அக்கி அவன் என்ன கான்ட்ராக்ட் போட்டிருப்பான்னா, என்னுடைய ஸ்கின்னை நான் உனக்கு கொடுக்குறேன், அதுக்கு பதிலாக எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுன்னு ஃபாக்ஸ் டெவில் கூட கான்ட்ராக்ட் போட்டிருப்பான். அதுக்கப்புறம் ஃபியூச்சர் டெவில் கூட கான்ட்ராக்ட் போட்டிருப்பான். இப்படி இந்த டெவில் ஹண்டர்ஸ் டெவில் கூட கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டு பவர்ஃபுல்லான டெவில்ஸை இவங்க காலி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த ஃபீண்டுங்கிறது மனுஷங்க இறந்துட்டாங்க, அதை மொத்தமா டெவில் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறது. அது மூலியமா டெவிலோடைய மொத்த பவரை இவங்க யூஸ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட இவங்க ஒரு ஆஃப் டெவில்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு பவர், அவத்தனுடைய பிளட்டையே அதையே வெப்பனா யூஸ் பண்ண முடியும். கத்தியா மாத்தலாம், என்ன வேணாலும் மாத்தலாம். இந்த 3 கேட்டகரியில வராம கொஞ்சம் தனித்தனிமையா இருக்கிறது டென்ஜி. ஏன்னா பொச்சிட்டா வந்து அவருடைய ஹார்ட்டா மட்டும் மாறி இருக்குது. ஸோ இப்போ டென்ஜி செயின்சாமனாவும் மாறுவான், பட் இவங்கள மாதிரி ஃபெயிண்ட் கணக்குல வராம அவன் கொஞ்சம் தனியா இருப்பான். செயின்சாமனை பத்தி டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனல்ல இருக்குது, அதையும் கூட செக் பண்ணி பாருங்க.